ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கும் சிவபுராணம் வரிகளினுடைய பொருள் விளக்க தொடக்கம் தான் பார்க்க போகிறோம். அடுத்த 4 பதிகங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் களலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின்பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். ஓகே, இந்த பதிகத்துல முதல் வரி கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி. கண், நெற்றிக்கண் உடைய சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அருள் செய்ததால நான் இங்கு வந்தேன். எண்ணுதற்கு எட்டா எழிலார் களலிறைஞ்சி, கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எட்டாத மிகவும் அழகான கழல்களை பூண்ட அந்த திருவடிகளை தொழுது வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய், வானமுமா பூமியுமா மற்ற எல்லாமுமா இங்க விளங்குகின்ற மெய்ச்சுடரே, எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின்பெரும் சீர். இந்த பிரபஞ்சத்துல எங்குமா இருக்கிற எல்லாமுமா இருக்கிற பெரிய பெரிய சிறப்புகளை கொண்ட ஈசனே, எல்லைகளே இல்லாதவனே, உன்னுடைய பெருமைகளை பொல்லா வினையின் பல கர்மங்கள்ல இருக்கிற என்னால உன்னுடைய புகழ சொல்றதுக்கான வழியே இல்லையே அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். இது அப்படியே நமக்கே எழுதின மாதிரி இருக்குல்ல. இந்த ஒரு வரிகள்லையுமே நம்மளுடைய நிலைய சிவபெருமான் கிட்ட எடுத்து சொல்ற மாதிரி, அந்த ஈசன் கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கு. ஓகே, அடுத்த பதிகம். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனே எம்பெருமான். இந்த பதிகத்துல இதை விளக்கி சொல்லணுன்ற தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே தெளிவா இருக்கு. ஒரு ஆத்மா எப்படி பிறப்பெடுக்குது, ஒரு செல் உயிரினத்திலிருந்து 6 அறிவு மனுஷன் வரைக்கும் என்னெல்லாம் பிறப்பா நான் எடுத்தேன் அப்படின்னது ரொம்ப தெளிவா சொல்றாரு மணிவாசக பெருமான். புல்லாகி பூடாகினா பல செடிகளாகி, புழுவாகி மரமாகி, பல்விருகம் பலவிதமான மிருகங்களாகி, பறவையாய் பாம்பாகி, கல்லுனா அது வெறும் கல்லு மட்டும் கிடையாது, கல்லுக்குள் உயிராகி, மனிதராய் பேயாய் உடல் இல்லாத பேயாய், கணங்களாய் பலதரப்பட்ட கணங்களாய், வலிமை மிகுந்த அசுரர்களாய், முனிவராய் தேவராய் செல்லாம நீண்டுட்டே இருக்கு. அசைவும் அசையாது இருக்கிற இந்த அண்டமெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன், பிறந்து ரொம்ப களைச்சு போனேன் எம்பெருமானே அப்படின்னு சொல்றாரு. இழைத்தேன் அப்படின்னா களைத்து விட்டேன். பிரபஞ்சத்துல 84 லட்சம் யோனி வகைகள் இருக்கு. இது எல்லாமுமா நாம பிறந்துதான் களைச்சு போய் தான் இறைவன் கிட்ட போறோமா. அடுத்த பதிகத்துல மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. இந்த பதிகத்துல முதல் வரி என்ன? மெய்யே உன் திருவடிகள் கண்டின்று வீடுற்றேன். நீதான் மெய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை சரணடைந்து நான் வீடு பேரு அடைந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வீடு பேருனா என்ன? முக்தி, மோட்சம், லிபரேஷன். இதெல்லாமே உய்ய என் உள்ளத்துக்குள்ள ஓம் அப்படின்ற ஒரு ஒளியாய் திகழ்கின்ற ஓம்கார பொருளே அப்படின்னு நம்ம உயிருக்குள்ள ஓம் அப்படின்ற ஒளியா நம்ம ஆத்மாவா உயிரா திகழ்றது யாரு? அந்த எம்பெருமான் தான். ஸோ அதை தான் இங்க குறிப்பிடுறாரு. மெய்யா விமலா விடைப்பாகா. மெய்யா மெய்ப்பொருளே, விமலா தூய்மையானவரே, விடைப்பாகா காலை வாகனத்தில் ஏறி வருபவரே, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வேதங்கள் சிவபெருமான போற்றி பாடுது.
ஸோ அவரை பாடுறதுக்கு பல சொற்களை தேடி பார்த்துருக்கு. அவருடைய அனுபவத்தை சொல்றதற்கு, அவருடைய பெருமைகளை சொல்றதற்கு சொற்கள், வார்த்தைகளே பத்தல. அவருடைய நுண்ணிய அறிவை யாராலும் ஆராய்ஞ்சு பார்க்க முடியல. எந்த ஆராய்ச்சியுமே இங்க எடுபடல அப்படின்னு சொல்றாரு. மிக பெருசா இருக்கக்கூடியவனும் நீதான். மிக நுண்ணியனா ரொம்ப சிறியவனா இருக்கக்கூடியவனுமே நீதான். அடுத்த பதிகத்துல வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளறுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லானே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. இந்த பதிகத்துல வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா, மிக சூடாவும் இருக்கிறதும் நீதான், ரொம்ப குளுமையா இருக்கிற நீரும் நீதான், எனக்கு உரிமையானவன். இயமானன்னா எனக்கு உரிமையானவனே நீதான், தூய்மையானவனே. விமலானா தூய்மையானவனே. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, மாயை இதெல்லாமே பொய் தான். இது வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் எல்லாமே பொய். இதெல்லாம் வந்து அருளிய மெய்ச்சுடரே, ஞானமாய் நின்று மிளறுகின்ற மெய்ச்சுடரே, இதெல்லாமே பொய், நீ மட்டும்தான் மெய் அப்படின்னு எனக்கு வந்து அருள் செஞ்சு எனக்குள்ள மிளறுகின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லானே இன்பப் பெருமானே, எந்த அறிவும் இல்லாத எனக்கு இன்பமே எம்பெருமானே நீதான், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அறிவில்லாதாருக்கும் அறிவை கொடுக்கக்கூடிய நல்லறிவாகிய என் நுண்ணறிவு நீதான் ஈசனே அப்படின்னு சொல்றாரு மணிவாசக பெருமான். ஸோ இந்த 4 பதிகங்கள்லையும் உள்ள வரிகளோட விளக்கம் நாம பார்த்தோம். பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இதோட தொடர்ச்சி பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.